போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயராவது நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் தாவேக்கா ஒரு பக்கத்து மீசையவே எடுத்துக்கிறேன்றார் அவர். ஆர்எஸ் பாரதி மீசை இருக்கா? ஒப்பாரிகள் நீங்கள் கதறான் எல்லாம். இந்த ஒப்பாரியை தொடங்கி வச்சது குளத்தூரில் ஒருத்தர். எல்லாம் குளத்தூரில் தான் போய் அழுகுனான். வேறு எந்த இடத்துலையும் அழுகிறதுக்கு மனசு வரல. இந்த ஒரு மனுஷன் தோற்று போயிட்டான், முடிஞ்சு போச்சு. நீ பணம் கொடுக்கலன்னு சொல்லி பார்ப்போம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, திமுக கொடுக்கல. நாங்கள் இப்போ ஜெயிச்சிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே நாங்கள் தன்னிச்சையாக உங்கள் மாதிரி காசு கொடுக்காம ஜெயிச்சு வரணும் சொல்கிறதுக்கு துப்பு இருக்கா ஆர்எஸ் பாரதி போன்றவர்களுக்கு? இல்லை உதவாநிதிக்கு அந்த தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? நான் கேட்குறேன். மமதையில் இருந்தீங்க, திமிரில் தெரிஞ்சிங்க, ஆணவத்தில் பேசுனீங்க, அக்கிரமத்தில் ஆடுனீங்க, மக்கள் முடிச்சிட்டாங்க. இப்போ தான் எங்களை பற்றி தெரியுதா? நான் கேட்குறேன். உங்களுக்கு எங்கள் பேரே நீ உச்சரிக்கல தெரியுமா? தாவேக்கான்னு சொல்லவே மாட்டார். இப்போ கூட அந்த உதவாநிதி எங்கள் தலைவர் பேரை உச்சரிக்க மறுக்கிறார் என்றால் பயம், உதடு நடுங்குது, உள்ளம் குமுறுது. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ மின்சாரத்தை தொடர்ந்து நீங்கள் சொன்னது மாதிரி வில்லிவாக்கம், பெரம்பூரில் அங்கே மட்டும் நிப்பாட்ட காரணம் என்ன? ஏன் மயிலாடுதுறையில் நிப்பாட்டல? இங்கே இன்னைக்கும் அவங்களுடைய அரசாட்சி நீண்டு கொண்டே இருக்கிறது. அது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணியாச்சு. அந்த பழியை வரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலையை தான் பவரை கையில் கொடுத்துருக்கோம். இல்லை, அந்த பவர் அதான் சொல்கிறேன். முதவே சிஸ்டத்தை நாங்கள் இன்னும் கட்டமைக்க முடியாமல் தடுமாறுறோம். அதுக்கு காரணம் நீங்கள் பண்ணி வச்ச கோளாறுகள். ஒப்பனை அறையில் 1000 கோடி கொள்ள ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு தான் அவர் சுற்றி ஏதோ ஒன்று பண்ணணும்னு துடிக்கிறார். ஆனால் தடையாக இருப்பது யாருன்னா திமுகவை சேர்ந்த அரசு அதிகாரி. திராவிட இயக்கங்கள் செய்யாததை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத ஆர்எஸ் பாரதி போன்ற அழுகுணிகள் எல்லாம் இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அழுகட்டும், அவர்கள் துடைப்பவர்கள் யாரும் இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், திமுகவின் ஆர்எஸ் பாரதி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி உங்களுக்கு. அவர் பேச்சில் வல்லவர். அவர் சொல்லியிருக்காரு, நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயராவது நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் தாவேக்கா ஒரு பக்கத்து மீசையவே எடுத்துக்கிறேன்றார் அவர். அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக இருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில் திமுக சொல்லி வச்சு அடிக்கும் அப்படின்னு. ஆர்எஸ் பாரதிக்கு மீசை இருக்கா? பார்த்தேன், இருந்தது. இருக்கா? சரி. இது ஒப்பனை ஓலங்கள், ஒப்பாரிகள். நீங்கள் கதறான் எல்லாம். கர்ஜனைகள்ன்றாங்க அவங்க, நீங்கள் ஒப்பாரின்றீங்க. ஒப்பாரி தான் அது. நீங்கள் இந்த ஒப்பாரியை தொடங்கி வச்சது குளத்தூரில் ஒருத்தர். புரியுதுங்களா? ரவுடிகளின் எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கிறார்ல. யார்? விஎஸ் பாபு சொல்கிறீங்களா? இல்லை, துறைமுக எம்எல்ஏ. அவர் தான் ரவுடிகளின் எம்எல்ஏன்னு நான் சொல்லிட்டேன். அவர் தான் அங்கே தொடங்கி வச்சார் ஒப்பாரியை. இப்போ அது நீண்டு இன்னைக்கு எங்கள் அண்ணன் சத்யராஜ்கிட்டையும் தொத்திக்கிச்சு. எல்லாம் குளத்தூரில் தான் போய் அழுகுனான். வேறு எந்த இடத்துலையும் அழுகிறதுக்கு மனசு வரல. இந்த ஒரு மனுஷன் தோற்று போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு போய் ஒப்பாரி வச்சு அழுகிறது. இப்போ ஆர்எஸ் பாரதிக்கு நான் சொல்கிறேங்க, நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் உள்ளாட்சியில் ஒரு மேயராவது நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நான் மீசையே எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி சிம்பிளாக ட்ரிம் பண்ணிட்டு மீசை எடுத்துகிட்டு போய் அவர் மாதிரி சவால் விடணும். ஒரு பக்கத்து மீசையை தான் நான் அவருக்கு மீசை இல்லாதவங்களாம் ஏங்க பேசணும்? சொல்லுங்க பார்ப்போம். அவர் அவளை கட்ஸாக சொல்கிறாப்லையே. நீங்கள் ஒரு தொகுதி நீங்கள் வென்று காமிச்சு இந்த சவுடால்லாம் தேர்தலுக்கு முந்தி நீங்கள் விட்ட சவுடால்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இல்லை, அப்படி விட்டு மீண்டும் விடுறாங்கன்னா இது என்ன தெரியுமில்ல, சோர்ந்து செத்து போய் கிடக்கிறவனுக்கு உயிர் கொடுக்குற வேலை. இது தட்டி எழுப்புறாங்களாம். அடுத்து நம்ம தான் இப்போ இந்த உதவாநிதி கத்திக்கிட்டு இருக்கிறாருல, அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாரு, உன் தாத்தா காலத்துலேருந்தே பார்த்துட்டு வந்து எங்கள் அண்ணன் ஆதவு சொல்கிற விஷயந்தான். உங்கள் அப்பாவோட கடைசி முதல்வர் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வாழ்க்கை. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க பலமான எதிர்கட்சின்னு போய் பேசிக்கிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க. நான் சொல்கிறேன், பணமான எதிர்கட்சி. அது பலமானது இல்லை. பணம் கொடுத்து தானே நீ ஜெயிச்சு வந்த. நீ பணம் கொடுக்கலன்னு சொல்லி பார்ப்போம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, திமுக கொடுக்கல. நாங்கள் இப்போ ஜெயிச்சிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே நாங்கள் தன்னிச்சையாக உங்கள் மாதிரி காசு கொடுக்காம ஜெயிச்சு வந்தோன்னு சொல்கிறதுக்கு துப்பு இருக்கா ஆர்எஸ் பாரதி போன்றவர்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம்.
இல்லை உதவாநிதிக்கு அந்த தெம்பு இருக்கா, தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? நான் கேட்குறேன். நாங்கள் கட்ஸோடு இருக்கிறேங்க. நாங்கள் யாருக்கும் காசு கொடுத்து வெற்றி பெறலையே. மக்கள் மனம் வந்தார்கள். காசு கொடுத்தது நீ, உனக்கு ஓட்டு போடலைன்னு சொன்னால் அந்த மக்கள் எவ்வளோ கடுப்பில் இருந்திருப்பாங்க யோசிச்சு பார்த்து. ஆர்எஸ் பாரதியில் இன்னைக்கு பேசுகிறாருன்னு சொன்னால் சவடாலுக்கு உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு 7-8 மாதம் இருக்குது. இப்போவே பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? நீங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தல் வருகிற போது பேசுங்க. இப்போ நாங்கள் அரசு கட்டமைப்பை தயார் நிலைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். 7-8 மாதத்தில் எங்கள் ஆட்சி எவ்வாறு நடக்கிறது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுருவாங்க. நாங்கள் கெட்டது செஞ்சால் உள்ளாட்சியில் நாங்கள் ஜெயிக்க முடியாது, நல்லது செஞ்சால் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு வியூகத்துக்கு வந்துடுவாங்க மக்கள். உண்மைதானே? நீ இப்போவே பேசுறீங்கன்னா அதான் அழுகையின் கூப்பாடுகள், கதறது. அதுல உள்ள அர்த்தம் எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, மற்றவங்க விமர்சனம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய குறைகளை மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது நீங்க லக்கில் வந்தவங்க, அதனால இந்த முறை லக் ஒரு வாட்டி தான் ஒருத்தர் லக் அடிக்க தொடர்ந்து லக் அடிக்காது இல்லை, அந்த அடிப்படையில் அவர் பேசியிருக்காரோ அப்படின்னு மக்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. அது என்ன லக்கு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் என்னது? அதிர்ஷ்டம் 108 உங்களுக்கு விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவருடைய துணி இருக்கிறது. 108 ஆம்புலன்ஸ் என்ன அவசர அது உயிர் காக்க போறது. இதே தான் நாங்கள் 108ங்கிறது உயிர் காக்கக்கூடியவர். தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்களுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எங்கள் அண்ணன் சத்யராஜ் அழுதது, அங்கிட்டு இந்த ரவுடிகளின் எம்எல்ஏ அழுதது. நான் கேட்குறேன், இப்போ இந்த உதவாநிதி அழுக முடியாமல் அழுகிறது. இப்போவே தட்டி எழுப்புறாராம். ஒன்றும் நடக்காது ப்ரோ, ஒன்றும் நடக்காது ப்ரோங்க, நீங்கள் முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. இன்னொன்று நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் ரிஷார்ட்டில் கொண்டே தங்க வச்சவர்கள், நாங்கள் எங்கேயும் தங்க வைக்கல. நீங்கள் யாரை குறிப்பிடுங்கிறது எங்களுக்கு தெரியுது. அந்த அதிமுகவோடு கூட்டணி பேசி நீங்கள் ஆளுங்க, நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம்னு சொன்னது யார்? இந்த உதவாநிதி தானே. இப்போ அவங்கள போய் சாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ சொல்கிறார் இன்னொன்று, எதிரி யார் என்பதை நாங்கள் இப்போ தான் புரிஞ்சிருக்குல்ல உங்களுக்கு எதிரி யாருங்கிறது. ஏன் தேர்தலுக்கு முந்தைய உங்களுக்கு புரியறது? மமதையில் இருந்தீங்க, திமிரில் தெரிஞ்சிங்க, ஆணவத்தில் பேசுனீங்க, அக்கிரமத்தில் ஆடுனீங்க, மக்கள் முடிச்சிட்டாங்க. இப்போ தான் எங்களை பற்றி தெரியுதா? நான் கேட்குறேன் உங்களுக்கு. எங்கள் பேரேறி உச்சரிக்கலை தெரியுமா? தாவேக்கான்னு சொல்லவே மாட்டார். ஆனால் எங்கள் தலைவர் நமக்கு எதிரியார் அப்படின்னா திமுக சொல்லுவார், ஸ்டாலின் அங்குல சொல்லுவார். அந்த தைரியமும் கட்ஸும் உங்களுக்கு இருந்துச்சா? இப்போ கூட அந்த உதவாநிதி எங்கள் தலைவர் பேரை உச்சரிக்க மறுக்கிறார் என்றால் பயம், உதடு நடுங்குது, உள்ளம் குமுறுது. இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்தாச்சு, மக்கள் கொடுத்துட்டாங்க, கம்முன்னு கிடங்குங்கிறேன். அதான் நான் சொன்னேன், பணத்தை கொடுத்து வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்றால், எதுவும் கொடுக்காமல் வெற்றி பெற்றிருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், எவ்வளவு கட்ஸ் இருக்கும், எவ்வளவு கோபம் இருக்கும், எவ்வளவு நாவ அடக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் என் வாயில வந்துடும். இல்லை, அவர் விமர்சனத்துக்கு நான் காரணம் சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரணம் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய செயலாற்றாமை, உங்களுடைய ஆற்றாமை. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெரம்பூர், வில்லிவாக்கம் எல்லா இடங்களிலும் மின்சாரம் தட்டுப்பாடு, எங்கே பார்த்தா கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வெகுண்டிலேருந்து வெளில வரதை பார்க்க முடியுது. ஸோ இதையெல்லாம் காரணமாக வச்சு தான் அவர் ரைட்டு ஒரு மாதத்துல இப்படி, இன்னும் நான் 7 மாதம் இருக்கு செய்கிறதே திமுக தானே. இல்லை, அதுக்கும் திமுக தான் காரணமா? ஆமாங்க. உள்ளாட்சியில் யாருங்க பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள்? சென்னை சிட்டி முழுக்க அவர்களே கட்டுப்படுத்துவது நீங்கள் தானே. இல்லை, அவங்கள கட்டுப்படுத்தணும்னா இன்னும் அவன் இந்த சில்லுண்டித்தனமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவன் புத்தியது, அந்த புத்தியை மாற்றுறது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ மின்சாரத்தை தொடர்ந்து நீங்கள் சொன்னது மாதிரி வில்லிவாக்கம், பெரம்பூரில் அங்கே மட்டும் நிப்பாட்ட காரணம் என்ன? ஏன் மயிலாடுதுறையில் நிப்பாட்டல சொல்லுங்கள்? ஏன் தருமபுரியில் நிப்பாட்டலை? இங்கே இன்னைக்கும் அவங்களுடைய அரசாட்சி நீண்டு கொண்டே இருக்கிறது. அது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணியாச்சு. எங்கள் மின்துறை அமைச்சரோட சொன்னாங்க, நிர்மல்குமார் சொன்னாங்க. அவர்களே செய்து விட்டு எங்கள் மீது பழியை போட துடிக்கிறார்கள். இல்லை, நீங்கள் எல்லாமே முதலமைச்சர் விஜயில் ஆரம்பித்து அமைச்சர்கள் பெருமக்கள் வரைக்கும் எல்லாருமே பழி போடுறாங்கன்னா அந்த பழியை வரவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலையை தான். பவரை கையில் கொடுத்துருக்கோம். இல்லை, அந்த பவரு அதான் சொல்கிறேன். முதவே சிஸ்டத்தை நாங்கள் இன்னும் கட்டமைக்க முடியாமல் தடுமாறுறோம். அதுக்கு காரணம் நீங்கள் பண்ணி வச்ச கோளாறுகள். ஒப்பனை அறையில் 1000 கோடி கொள்ள ஒப்பனை அறைன்னு பேர் வச்சுக்கிட்டு இதை நாங்கள் எப்படி சரி பண்ணுறது சொல்லுங்கள்? ஏன் 2 கட்சி மாறி 75 ஆண்டு மாற்றம் சொல்லி தானே இல்லை அதான் 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை சுரண்டி கொடுத்த அந்த கும்பலை ஒரு மாசத்துல நாங்கள் வீழ்த்தணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனால் எப்போ வீழ்த்துவோங்கிறது எங்கள் தலைவருக்கு தெரியும். ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு தான்
அவர் சுற்றி சுற்றி ஏதோ ஒன்று பண்ணணும்னு துடிக்கிறாரு. ஆனால் தடையாக இருப்பது யாருன்னா திமுகவை சேர்ந்த அரசு அதிகாரிகள். நீங்கள் அதை கவனிக்கணும். நீங்கள் இவ்வளவு நாள் இந்த 75 ஆண்டு காலம் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், அரசு ஊழியர்கள் அவரவர்கள் யார் ஆட்சியில் வேலைக்கு வந்தார்களோ அந்த ஆட்சிக்காரர்களுடைய கட்சிக்காரர்களாக மாறியிருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? தான் நாங்கள் இதுவரை ஆண்டதே இல்லை. இப்போ எங்களுக்கும் அரசு ஊழியர்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்றால் நடுநிலையாளர்கள், இந்த நாட்டை விரும்பக்கூடியவர்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அவங்கள வச்சுட்டு இப்போ ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டை போட்டு எல்லா இடத்துலையும் முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு அதான் எடுத்துக்காட்டு 75 ஆண்டு காலம் அப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ற நீங்களும் உங்களைப் போலவே தான் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவரை கல்வியை பொறுத்த தமிழ்நாடு முன்னணி மாநிலம் அப்படின்னு சொல்லி அமைச்சரே சொல்றாரு. அப்போ இவங்க ஆட்சி காலத்தில் தான் முன்னணியில் கொண்டு வந்திருக்காங்க. தொழில்துறையில் ஜிடிபியில் நம்பர் 1 அப்படின்னு பெருமை போய் சொல்லும்போது இவங்க தான் தமிழ்நாடுலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, இவங்க தான் அதற்கு காரணம். ஸோ ஜிடிபியில் இவங்க தான் காரணம், கல்வியிலும் இவங்க தான் காரணம், வேலைவாய்ப்பில் இவங்க தான் காரணம்னு நீங்கள் இன்னைக்கு சொல்கிற ஒவ்வொன்றும் அவங்க ஆட்சி காலத்தில் நடந்ததாக தானே இருக்குது. அப்போ அவங்க எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் இது விமர்சனத்துக்குள்ளாகப்படுது. இல்லை நீங்கள் இன்னொரு செய்தியை கூர்ந்து கவனிக்கணும். இப்போ கல்வித்துறையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் பல லட்சம் கோடிகளை இந்த அரசு செலவழித்திருக்கிறது, பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறது. நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஸ்மார்ட் திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா பள்ளிகளிலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டதா? இப்போ நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ பள்ளி மாணவ குழந்தைகளுக்கு பை கொடுத்தோம் நாங்கள். நீங்கள் அம்மா திட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா இது 2.0 கலைஞர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. அவங்க பையுமே அவங்களுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுத்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இல்லை, அவங்களும் கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ சொல்கிறோம், இன்னும் அந்த பைகளை கூட நாங்கள் உருவாக்கலை. ஏற்கனவே வச்சுருந்த பையை கொடுத்துருக்கோம். ஆமாம். ஏன்னா சில பேர் சொன்னாங்க அதில் திருக்குறள் எழுதியிருக்கு, திருக்குறள் எழுதுனதுக்கு கீழே உரையை கருணாநிதி எழுதிய உரையை போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே பரிமேலழகர் உரை தான் இடம்பெறணும். ஏன்னா அதுதான் அரசியல் கசட்டில் இருக்குது. திருக்குறளை மென்மைப்படுத்தியவர். ஆனால் கலைஞர் உரையை ஏன் அந்த பையில் வச்சுக்கணும்? ஆனால் அப்போ போய் புரிஞ்சுக்கணும், அந்த கலைஞர் ஆட்சியில் நடந்தது, அந்த பைகள் எல்லாம் படம் போடாமல் இருந்தது. இப்போ அதை கொடுத்துருக்காங்க அவசரத்துக்கு. நான் கேட்குறேன், ஆட்சி அமைச்ச 24 நாட்களுக்குள்ளே பள்ளி திறக்கிறதுக்குள்ளே ஒரு புத்தக வடிவமைப்போ அல்லது அந்த மாதிரி பை வடிவமைப்போ கட்டமைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல டெண்டர் விடணும், அவன் சரியானவனான், நேரம் வேண்டும். அப்போ நீட்சி தானே இது. போன ஆட்சியினுடைய நீட்சி தொடர்கிறதா இல்லையா? அப்போ இதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணுற. இப்போ அடுத்த ஆண்டு நீங்கள் இந்த கேள்வியை வைங்க, நிச்சயமாக எங்கள் தலைவர் படம் போட விட மாட்டார். அவர் படத்தை நீங்கள் பிரசுரிக்காதீங்க, என் படத்தை பிரசுரிக்காதீங்க, அது குழந்தைகளுக்கானதுன்றவர். அதில் திருக்குறள் எழுதுறோம்னு சொன்னால் நிச்சயமாக பரிமேலழகர் உரையை எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு என்னுடைய இளவல் ராஜ்மோகன் தெளிவாக செஞ்சிருவார். அதை ஏன்னா ஒரு கட்டமைப்பையே இன்னும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரல. இப்போ தான் பேனாவை எடுத்து எழுத தொடங்கியிருக்கிறோம். ஆனாங்கிற எடுத்த முட்டை போட்டிருக்கிறோம். இன்னும் அதை சுழிச்சு அந்த ஆணாவை எழுதுறதுக்கு எங்களுக்கு நிச்சயம் கால அவகாசம் தேவை. இப்போ நான் அதான் சொல்கிறேன், ஊழலில் நீட்சி தொடர்கிறது, கொலைகளில் நீட்சி தொடர்கிறது. இது எல்லாம் திமுகவுடைய நீட்சிகள். இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரோம்னா எங்களுக்கும் நேரம் வேணும், டைம் வேணும். எந்த முதலமைச்சருங்க சோறை கட்டிட்டு போய் சாயங்காலம் 4:30 வரை உட்காந்து வேலை வாங்கிய முதலமைச்சர்கள் ராஜாசி செய்ததாக வரலாறு இருக்குது. அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தான் இன்றைக்கி அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் எளிய மக்களுடைய அரசாட்சியாக தமிழ்நாடு திகழ போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வைக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக அடி எடுத்து வைக்கிறோம். இல்லை, கவனமாக அப்படின்ற வார்த்தை பயன்படுது. அதுக்காக சொல்ல வரேன், சீமானுக்கும் உங்களுக்கும் 6 விமர்சனங்கள் இருக்கும், உங்கள் கட்சிக்கும் வரும். அவர் ஒரு கருத்து தெளிவே சொல்கிறாரு, காங்கிரஸை நம்பாத, அது ஒரு மண் குதிரை மாதிரி, இது இங்கிட்டும் போக அங்கிட்டும் போக, இவ்வளோ நாள் திமுக மேலே சவாரி பண்ணிட்டு இப்போ டக்குன்னு உங்கள் பக்கம் வருதுன்னு சொல்லி தாவேக்கா மீது விமர்சனங்கள் வச்சார். அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய கருத்து சரியானது தானே. காங்கிரஸை நம்பி தாவேக்கா நின்றக்கூடாது இல்லைன்னா அவங்களை ரொம்ப நம்புறாங்களோ. ஏன்னா அஜய் சபா சீட்டை கொடுக்குறீங்க, 2 அமைச்சரை கொடுக்குறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்புறாரோ விஜய் அவர்கள். நாம் தமிழரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, அது ஒரு செல்லாக்கா. இல்லை, அவர் சொன்ன விமர்சனங்களை மட்டும் எடுத்துக்கலாம். விமர்சனம் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் பேரியக்கம் என்பது நான் இந்திரா காங்கிரஸை பார்க்கிறேன், என் தேசிய தலைவனை உருவாக்கிய காங்கிரஸ். இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அப்படி பார்க்குறோம் நாங்கள். ஒன்று காங்கிரஸ் நம்பாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இவர் யார்? நான் கேட்குறேன். அவர் மட்டும் சொல்லலை, மக்களே அதை சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களே. நீங்கள் அப்படித்தான் இல்லை இல்லை நீங்கள் தாவேக்கு அழுகக்கூடிய தொண்டர்களை விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இவ்வளோ நாள் திமுக சவாரி பண்ணிட்டு டப்பு நம்ம பக்கம் தாவறாப்பிலேயே தேர்தலுக்கு முன்னாடியே வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இது ஒரு அரசியல் காய் நகர்த்தல். இங்கே இராணுவ ஆட்சி வந்துடக்கூடாது,
கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. அதில் கவனம் செலுத்தியது காங்கிரஸ். ம். அவங்கள்ட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை அது கருத்து சரி, ராணுவ ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு. அது போல கம்யூனிஸ்ட் மாதிரி இருந்திருக்கலாமே. கம்யூனிஸ்ட் இப்போ வரைக்கும் உங்களை அமைச்சர் பதவி வாங்கலாம்னா ஆதரவு கொடுக்குறாங்க. இல்லை அது அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு. நான் என்ன கேட்குறேன்னா, ம். ஒரு மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்குமான ஒரு ரகசியம் அல்ல, ஓப்பன் டாக், ஒரு உறவு வேணும். அது இரத்த உறவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அடுத்து காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அமையுமையானால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாமானியன் கூட அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் பேசுகிறேன், நான் கூட ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல வரேன். அப்போ காங்கிரஸ் அந்த இடத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்கிற நம்பிக்கை ஒன்று. இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்திக்கு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னால் திமுக செய்யாததை நாங்கள் செய்ய துடிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ காங்கிரஸில் வந்திருக்காங்க, அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கோம். இதே ஸ்டாலின் என்ன சொன்னார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி இங்கு ஒருபோதும் சரி வராது, ஒத்து வராதுன்னு சொன்னார். இப்போ எப்படி ஒத்து வந்துச்சு? சாமானியன் கூட உயர்கல்வித்துறை அமைச்சராக இன்னைக்கு காங்கிரஸ் பேர். நீங்கள் சொல்லும் போல காலங்கள் போகட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. இப்போவும் நாங்கள் சொல்கிறேங்க, எதிர்காலத்தில் எதிர்கட்சிகளே இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு திகழ போகிறோம். தமிழக வெற்றி கழகம் எங்களோடு சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இந்த மண்ணிலே நிலைநிறுத்த போகிறார்கள். எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன், என்னுடைய இனிமை நண்பர் தான் தோழர் வன்னியரசு அவர்கள் இன்றைக்கு அமைச்சர். அவருடைய பங்களிப்பை பார்த்தீங்களா, பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுகிற போது முதலமைச்சருடைய கவனத்திற்கு இணங்க, முதலமைச்சர் ஆலோசனைக்கு இணங்க அப்படின்னு சொல்லுகிற இடத்திற்கு ஒரு அமைச்சர் மாற்றுக் கட்சியில் உள்ளவர் பேசுகிறார் என்றால் இதை பேச வைத்த பெருமை தமிழக வெற்றி கழகம், திமுக கிடையாது. இன்னைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சந்தோஷமாக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். என்ன காரணம்? ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எளிய மக்களுக்கும் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்கிற அவருடைய நம்பிக்கையினுடைய கீற்றாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது என்றால், திராவிட இயக்கங்கள் செய்யாததை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத RS பாரதி போன்ற அழுகுணிகள் எல்லாம் இன்றைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அழுகட்டும், அவர்கள் துடைப்பவர்கள் யாரும் இல்லை. சரி, அதே நேரத்தில் இன்னொரு கருத்துமே பெரிய அளவில் இப்போ ஒரு 3 நாளாக வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் திமுக அதிமுக முடிந்தது ஓரம் கட்டிட்டு இனிமே ஒரு பக்கம் விஜய் அவர்களும் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களும் தான் நேரடி போட்டியே அப்படி விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிக அளவில் நம்ம சோசியல் மீடியா பார்த்தா இதனால் வரைக்கும் நான் பார்த்தது அதிகமாக தமிழக வெற்றி கழகம். இப்போது அண்ணாமலையினுடைய படை வெகுண்ட அளவில் இருந்து பார்க்க முடியுது. இப்போ தாவேகா வெர்சஸ் அண்ணாமலையின் அந்த வி த லீடர்ஸ் இதுதான் நிற்க போகுது அரசியல் களத்தில். வந்தால் மகிழ்ச்சி. நாங்கள் ஒன்றும் இது பண்ணலையே. நான் அண்ணாமலையை பொறுத்தவரை இன்னொரு பாஜகனுடைய முகம். அவர் என்னைக்கா இருந்தாலும் பாஜக தான். ஒரு அஜெண்டாவால் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக வெல்ல முடியாது. ஆகையால் பாஜக போர்வையில் பாஜக முகம் கொண்டு தமிழ்நாட்டில் நாம் அரசியல் கட்சியை வைத்து நடத்தினால் வெற்றி பெற முடியாது. ஆக அண்ணாமலை பாஜகவாக தமிழ்நாட்டில் இப்போ களமிறக்கப்பட்டிருக்கிறார். அது இன்னொரு பாஜகவை தான் நாங்கள் பார்க்குறோம். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை பாஜக இல்ல, அவர் ஏன் பாஜகன்ற முத்திரையில கொண்டு போய் வைக்கிறது? அவர் தான் அவங்க பிடிக்கலன்றது தானே சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்படிலாம் இல்லை. உள்ள எதுக்கு அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்து கட்சி அவர் தான். நான் இப்போ நீங்களும் தான் பதவி ஏற்றோன்னு சந்திச்சு தானே வந்தீங்க போயிட்டு. சரி, பதவி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பதவி ஏற்றதற்கு பிறகு மரியாதை நிமித்தமாக போய் சந்திக்கிறோம். நீங்கள் கட்சியை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஏன் அமித்ஷாவை சந்திக்கணும்? இப்போ என்கிட்ட நீ ஒரு பதவியை கொடுத்துருக்கீங்கன்னா திரும்ப கொடுத்துட்டு வர்றதானே சார் மரியாதை. அதனால தான் மரியாதை நிமித்தமாக சொல்லிட்டு வர. என்ன பதவி அப்படின்னா, இமாலய பதவி கொடுத்துருந்தா உங்களுக்கு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் அது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா தலைவர் கூட நீங்கள் இல்லையே. இல்ல, முன்னாள் மாநில தலைவரா இருக்காரு, கட்சியில இருந்து வெளியே வர்றாரு. முன்னாள் தானே, இந்நாள் உண்டா? இல்ல அண்ணாமலை அப்படி பார்த்தா இப்ப திமுக நான் திருப்பியும் சொல்றேன், அண்ணாமலை இன்னொரு பாஜக. அந்த விமர்சனத்துக்கான காரணம் வேணும்ல சார். நீங்க தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மூப்பரார் என்ன செஞ்சார், தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உருவாக்குனாரு, ஒரு புதிய எழுச்சியை உருவாக்குனாரு. அந்த எழுச்சி எங்கே கொண்டே அடகு வச்சார்னா கருணாநிதி இடத்துல கொண்டே அடகு வச்சார். இப்போ அண்ணாமலை புதிய கட்சியாக உருவாக்கி வந்து இவர் யார்கிட்ட கொண்டே அடகு வைப்பார்னா நிச்சயமாக திமுக கிட்ட கொண்டே அடகு வைப்பார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, திமுக இவர்களை வளைத்து போடும். மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தோடும் எங்கள் தலைவர் விஜயோடும் அண்ணாமலையை தயவு செய்து நீங்கள் ஒப்பிடாதீங்க. அது ஒரு சில்லறை காசு. இல்லை, ஒப்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அவர் ஒரு அதிகாரியாக இருந்து ஒரு கட்சி மாநில தலைவராக இருந்து இப்போ கட்சி ஆரம்பித்து உங்களுக்கு இருக்க மாதிரி ஆதரவும் அவங்களுக்கு வர்றாங்கல்ல. பின்னாடி புதுசா ஆரம்பிக்கும் போது ஒரு 15 லட்சம் வருது அப்படின்னா வர இல்ல நீங்க ஏளனமா பார்த்துடக்கூடாது. இல்ல 15 லட்சம்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல, நம்ம பாக்குறோமே அப்படியே ஆன்லைன்ல வந்துட்டே இருக்கு. அடுத்து வரட்டும் பார்த்துக்கும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலை இன்னொரு பாஜக இல்ல. வைக்கிறோடைய விமர்சனம் 2 லைன் தான், நடிப்பவருக்கும் படித்தவருக்குமான போட்டின்ற மாதிரி இருக்கே. இப்போ அண்ணாமலை நடித்து கொண்டிருக்கிறார், நாங்கள் மக்களிடத்திலே படைத்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் அதுதான். ஆக அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டி இல்லை.
இன்னொரு பாஜக அண்ணாமலை. ஆனா களத்தை சந்திக்க தயாராயிருக்கீங்க. நாங்கள் எங்கள் களத்திலேயே அவங்க இல்லையே எங்களோட. இல்ல இது திமுக மாதிரியான பேச்சு. திமுக இதே மாதிரி தான் உங்களை களத்துல இல்லைன்னு சொல்லி இப்ப நீங்க வந்தீங்க. நீங்கள் ஒரு செய்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய மாஸ் கிரேட் எங்கள் தலைவருக்கு. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கட்டமே எங்களுடைய நோக்கம் எங்களுடைய தலைவரை இந்திய பிரதமர் ஆக்குவது தான். நாங்கள் அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காகத்தான் நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களது முதல்வர், நம்மளுடைய முதல்வர் இங்கே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து இந்தியாவே அதிரப்போகிறது. இன்னொன்று சொல்லவா, குஜராத்திலும் தமிழக வெற்றி கழகம் இல்லை, குஜராத் வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஸ்டேட் வைஸ் போயிட்டு. ஆமாங்க, தமிழீழ வெற்றி கழகம்னு இன்னொரு நாட்டிலே போய் உருவாக்க முடிகிறது என்றால் அது தமிழீழம், அது நம்ம தமிழ் சொந்தங்கள். ஆமா, குஜராத்ல போயிட்டு குஜராத் வெற்றி கழகம்னா மாறும். வார்த்தையே புரியல. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் மோடியை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கலையா? ஏத்துக்காம தானே 2 வருஷம் வச்சிருக்காங்க. இல்ல ஏன் இங்கே ஏத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்பதானே இப்ப அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. இல்ல அவர் அரசியல்வாதி, அதனால ஏத்துக்காங்க. இவர் நடிகராக இருக்கவர் எப்படி அங்க டக்குன்னு ஏத்துப்பாங்க? செய்கிற செயல்பாடுகளில் குஜராத்ல கூட எங்க கட்சி வளரும். தமிழ்நாட்டை பார்த்து எல்லா மாநிலங்களும் திரும்பி பார்க்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க. அதனாலதான் எங்களுடைய அடுத்த இலக்கை நாங்க தொடங்குறோம். இப்ப நீங்க கர்நாடகத்துல ஏன் சிவகுமார் முதல்வர் ஆனார்னா பயன்தான், காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னா கர்நாடகத்தில் மிகப்பெரிய வெற்றி கழகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லி போகிறேன். எங்களுடைய இலக்கு எங்கள் தலைவரை பிரதமராக்குவது, எங்கள் தலைவர் விஜயை பிரதமராக்குவது. அடுத்த இலக்கு அதுதான். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.